ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, பருப்பு ஊற வைக்காமல் வேக வைக்காமல் ஒரு ஈஸியாக குயிக்காக பண்ணுற சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட அதே மாதிரியே நல்லா சின்னதாக இருந்தால் 3 பழம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரியே சைஸில் பெரிய தக்காளியாக நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதை வச்சு எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து 200 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சாம்பார் இன்கேஸ் இன்னும் கூட வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இது கூட இப்போ நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இது கூட இப்போ நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு 5 பூண்டு எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த 5 பூண்டு, 4 பச்சை மிளகா, இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், அது கூடவே இப்போ நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி, அந்த 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இப்போ இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம்ல, குழம்பு மிளகாய் தூள் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் கட்டியாயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா காயையும் நம்ம போட்டதெல்லாம், அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகா, பூண்டெல்லாம் நல்லா நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒன்று தக்காளி, வெங்காயம் ஏதோ ஒன்று இப்போ எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்பூனால் வச்சு அழுத்தினோம்னா நல்லா மேஷ் ஆகணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம போட்டதெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நான் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதை மட்டும் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து தனியாக எடுத்து மிக்ஸி கப்பில் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து தனியாக வச்சுக்கலாம், தண்ணி தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி கப்பில் எடுத்து போட்டு தனியாக வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் இதை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நமக்கு தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாம்பாருக்கு நீட்டாக கட் பண்ணி போடுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 4 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள். இது மட்டும்தான் இதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள். இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம எப்படி தாளிக்கலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தண்ணியை தனியாக வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலாக ரீஃபைண்ட் ஆயிலே ஊற்றிக்கலாம் போதும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே மாதிரி அது நல்லா பொரிஞ்சு வந்தது 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்த நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு எவ்வளோ உங்களால் வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போது இது நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு பாருங்கள், முன்னைய விட இப்போ வதங்கியிருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேஸ்ட் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். வெங்காயம் முன்னே நான் காமிச்சதை விட இப்போ பாருங்கள் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போது நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வெங்காயம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியும் சேர்த்து இதில் கொதிக்க விட்டுட்டு, நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போடுறேன். அப்போ தான் அந்த சாம்பார் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் போடுறேன். நீங்கள் இன்னும் கூட வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சாம்பாரோடைய ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட தூள் நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதி வந்தால் ஓகே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தூவிட்டு, இது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் போட்டால் இது ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உடனடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you. Thanks.